ஹலோ குட்டீஸ், இந்த வீடியோல நான் உங்களிடம் மிகவும் சுவாரஸ்யமான 5 விடுகதையை தான் கேட்க போறேன். அதற்கான பதில நீங்க கண்டுபிடிங்க. உங்களுக்கு பதில் தெரியலனா கவலைப்படாதீங்க, ஆன்சரை நானே சொல்றேன். இந்த விடுகதையை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பா அம்மாவிடம் சொல்லி ஹாப்பியா ஷேர் பண்ணி இருங்க. என்ன குட்டீஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? முதலாவது விடுகதை. 3 பெண்களுக்கும் ஒரே முகம். மூத்தவள் ஆற்றினிலே, அடுத்தவள் காட்டினிலே, இளையவள் வீட்டினிலே. அவர்கள் யார்? ஹிண்ட்: ஆற்றில் இருக்கக்கூடியது, மிகவும் பெரிதான வாயை கொண்டது. காட்டில் இருக்கக்கூடியது, அடம் பிடிப்பவர்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடிய ஒன்று. வீட்டில் இருக்கக்கூடிய ஒன்று. இது சத்தம் போட்டால் நல்ல சகுனம் என்று கூறுவார்கள். பதில்: ஆற்றில் முதலை, காட்டில் உடும்பு, வீட்டில் பல்லி. இரண்டாவது விடுகதை. பச்சை கதவு, வெள்ளை ஜன்னல், உள்ளே இருப்பான் கருப்பு ராஜா. அவன் யார்? ஹிண்ட்: மிகவும் சுவையான பழம். பதில்: சீதா பழம். மூன்றாவது விடுகதை. கையிலே தங்குவார், கதை 100 சொல்லுவார். அவர் யார்? ஹிண்ட்: படிப்பவர்களின் நண்பன். பதில்: புத்தகம். நான்காவது விடுகதை. கடையிலிருந்து 2 கல் வாங்கி வந்தேன். ஒன்று எரியுது, இன்னொன்று புகையுது. அவை என்ன? ஹிண்ட்: பூஜை பொருட்களில் வரக்கூடிய 2 பொருட்கள். பதில்: கற்பூரம், சாம்பிராணி. ஐந்தாவது விடுகதை. உயிரில்லாத நீதிபதி ஒழுங்காக நியாயம் சொல்வார். அவர் யார்? ஹிண்ட்: நீதிமன்றத்திலும் பார்க்கலாம், ரேஷன் கடையிலும் பார்க்கலாம். பதில்: தராசு. என்ன குட்டீஸ், எல்லா விடுகதையுமே கண்டுபிடித்தீர்களா? உங்களுக்கு பிடித்திருந்ததா? உங்களுக்கு பிடித்தது என்றால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பா அம்மாவிடம் சொல்லி ஹாப்பியா ஷேர் பண்ணி இருங்க. இதே போல இன்னும் நிறைய விடுகதை உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களை காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே ஹரிணி தேஷ்குமார். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் அனைவரையும் விரைவில் சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.